ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா 24வது நோன்பு திறக்கிறதுக்காண்டி நம்ம அபுதாபில உள்ள ஷேக் சயீத் மஸ்ஜித் தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். இந்த பள்ளியில நம்ம வண்டி கார் பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே வெளியில வரோம் பாருங்க. வெளியில எந்த அளவுக்கு அந்த ரோஜா நம்ம ஊர் பக்கத்து இந்த ரோஜா செடிகள் இந்த பூவெல்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி வச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டுமே கிட்டத்தட்ட இவ்வளோ கார்கள் வந்துருச்சு. நாங்க ஸ்பாட்டுக்கு கரெக்டா 5:30 மணி 5:45க்குலாம் வந்துட்டோம். இதான் அந்த ஷேக் சயீதோட பள்ளி ஒரு பகம். இப்ப நம்ம 8வது கேட்டு வழியா நம்ம உள்ளக்க போறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு போவோம். நம்ம ஊர்ல அந்த வாவர்சி மரம்லாம் இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. இங்க வச்சிருக்காங்க வாவர்சி மரம். ஈத்தம்பழம் இங்க சொல்ல தேவையில்லை. ஈத்தம்பழம்னா அழகா எப்பவுமே மரத்தை பராமரிச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரிக்கு செடி கொடி அப்படி சொன்னா அந்த ரோஜா பூ பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இது ஃபுல்லா நம்ம ராம்நாத் கைகள், நம்ம தல டிரைவரு, நம்ம பாய் இருக்காப்ல. வாங்க அடுத்து நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போவோம். பள்ளி வெளியில பார்க்கையில எவ்வளவு அழகா ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க. நைட்ல இதை விட சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் அந்த பள்ளிக்கு நான் வர்றேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அல்லாவுடைய கிருபையால. இந்த பள்ளியில நோன்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணேன். ஆனா நம்ம கைகள்லாம் வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கா பாருங்க. கண்டிப்பா. ஆனா கிட்டத்தட்ட இந்த பள்ளியில ஒரு எப்படியும் ஒரு 50,000 பேராச்சும் நோன்பு திறக்கக்கூடிய இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். இங்க ஃபேமிலியாவும் வர்றாங்க. அவங்களுக்கு ஃபேமிலிக்குனா தனி இடத்த ஒதுக்கி கொடுத்து நல்லா பராமரிக்கிறாங்க. உண்மையிலே மாஷா அல்லாஹ், அல்லாவுடைய கிருபையால் மேலும் மேலும் ஒரு பரக்கத்தை கொடுப்பான். இதான் அந்த பள்ளியோடைய ஒரு ஒரு சைடுல உள்ள பகுதி. இந்த சைடுல தான் நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றா. நம்ம கைகள்லாம் நின்று அங்கிட்டு இங்கிட்டும் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. உண்மையில சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த அபுதாபி மஸ்ஜித்ல அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போறோம். வாங்க அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல போவோம். இங்க எப்பவுமே பாக்குறதுக்கு இவ்வளோ பக்கத்துல நின்று பாக்குறதுக்கே நமக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா, ஒன்னும் உள்ளக்க போனா எப்படி இருக்கும். அது போக மக்கள் எவ்வளோ வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அபுதாபில நோன்பு திறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேல நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா 50,000 பேர் மேல வருவாங்க. அதே மாதிரிக்கு இப்ப டைம் நெருங்கி அந்தான்னு வந்துருச்சு. நம்ம எவ்வளவு தூரம் உள்ளக்க போகணும்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு கூட்டங்கள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. அடுத்தடுத்து நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லப்போ நம்ம கைகள் இருக்கு. இந்த பக்கத்துல நிக்கிற வண்டி தான் நம்ம கால் டாக்ஸி மாதிரிக்காது. நம்ம லோக்கல்ல உள்ளக்க உள்ளவங்க, வயசானவங்க, முடியாதவங்க அதுல ஏறி வந்துக்கலாம். இது அந்த உள்ளக்கே சுத்திக்கிட்டு இருக்க வண்டி. அடுத்து நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க போற என்னன்னா, இது என்ட்ரன்ஸ். இது உள்ளக்க போவையில நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளக்க அனுப்புவாங்க. நம்ம பர்ஸு, போனு எல்லாமே எடுத்து ஒரு கவர்ல வச்சுட்டோம்னா அவங்க நம்மள ஸ்கேன் பண்ணிட்டு அங்க விட்டுருவாங்க. ஜாமான் எடுத்துட்டு போகலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு போட்டோ வீடியோ வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா அபுதாபிக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த ஷேக் சயீத் பள்ளிக்கு கண்டிப்பா வாங்க. அந்த பள்ளி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போட்டோ வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையில நேர்ல பாக்குறது ரொம்ப ஒரு அபூர்வம்ங்க. உண்மையில நான் இந்த நோன்புல எப்படியாச்சும் ஒரு நாள் இங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயத்தை வச்சிருந்தேன். அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம நோன்பு 24 திறக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம டிரைவர் ரொம்ப ஒத்துழைச்சிருக்காப்ல. நம்ம கைகள்லாம் இருக்கு. புதுக்கோட்டை கை, ராம்நாட்டு கை, வெள்ளையபுரத்து கைனா இருக்கு. இந்த பள்ளிவாசல இங்கேருந்து பாக்குறது பாருங்க. இது ஒரு முகத்துல நம்ம இப்ப பாத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் இதை சுத்தி. அதே மாதிரி வாவர்சி மரம், சில கண்டுகள்லாம் நம்ம ஊர்ல அழிஞ்சுக்கிட்டு வருது. ஆனா இங்க அதை உற்பத்தி பண்ணி அழகா வச்சுக்கிட்டு வர்றாங்க. உண்மையில பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உள்ள நம்ம நிலைமையில எதை எதை நம்ம வேணுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். வாங்க அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அடுத்து நம்ம இந்த இடத்துல இந்த பூங்கா மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பூங்காவுலேருந்து பார்த்துக்கிட்டு போறோம். அதே மாதிரி இங்கிட்டு ஒது செய்யறதுக்கு தனியா இடம்லாம் வச்சிருக்காங்க. ஆஹ் அவசரத்துக்கு எங்கிட்டு போறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே அங்க எங்க பாத்ரூம்ல இருக்கு. இதான் ஒது செய்யக்கூடிய இடம். இதே மாதிரிக்கு அங்கங்க இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒது செஞ்சுட்டு அப்படியே உள்ளக்க கொஞ்சமா உள்ளக்க போறோம். உள்ளக்க போவையில எவ்வளவு கியூ இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஏன்டா 50,000 பேருண்டா சும்மா இல்ல. 50,000 பேருக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போனாதான் தெரியும் எப்படி எப்படி உள்ளக்க வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. வாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போவோம். மக்களும் டைம் ஆகிக்கிட்டே இருக்கறனால அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. வாங்க. அதே மாதிரிக்கு பாதுகாப்பும் அந்த மாதிரிக்கு அருமையா இருக்கு.
நம்ம எப்பவுமே சொல்ல தேவையில்லை. அபுதாபியை பொறுத்தளவு அந்த அளவுக்கு கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிக்கே சாப்பாடு கரெக்டா வச்சிடுறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பவுன்ஸ் மீனி அழகா உட்கார வச்சிடுறாங்க. இது வந்து பள்ளியோடைய ஒன்னொரு செய்தி. கிட்டத்தட்ட அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே ஒவ்வொன்றா போறோம். வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபுல்லா இந்த பூங்கா பாருங்க. இந்த பூங்காவெல்லாம் வந்து உண்மையிலே வந்து வேற லெவலுங்க. நம்ம பாஷையில சொல்ல போனா வேற லெவலு. அதே மாதிரிக்கு இந்த மணவரா ஃபுல்லா வந்து இதா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடுல வந்து பூங்காவனா போட்டிருக்காங்க. இந்த தண்ணி தாங்க இந்த பள்ளிக்கு ஒரு அழகு. உண்மையிலே வந்து நைட்ல வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா ஃபுல்லா லைட்லாம் போட்டிருப்பாங்க. இந்த தண்ணி வந்து ஃபுல்லா இங்கிட்டும் இருக்கும். அந்த சுத்தி பள்ளிவாசலை சுத்தி அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பார்வைக்கு. உண்மையில இந்த தண்ணி கிடக்குறதுனால பள்ளி இதை விட இன்னும் குளுகுளுண்டு குளிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவா பார்த்துக்கிட்டே போவோம். வாங்க வாங்க வாங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்க பாருங்க, ஃபேமிலியை வந்து முன்னாடி வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலியா வர்றவங்க இங்க உட்காந்துருக்கலாம். வராங்க இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம உட்காந்துக்கலாம். ஆமா, வந்து ஜென்ஸா வந்தோம்னா நம்ம தனியா தான் போகணும். அதனாலதான் வந்து அவங்க ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்காங்க. சரி, நம்ம அடுத்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு போறோம். உண்மையிலே வந்து சும்மா வேற லெவலுங்க. நம்ம டிரைவரை பார்த்து இல்லை அப்படியே அசத்துறாப்லையா. இவர் வந்து வேற லெவலு. இவர் வேற மாதிரிக்கு உள்ளவர். ஆமா, ஃபுல்லா நம்ம இவர் இல்லாம வந்து நம்ம இங்க வர முடியாது. இன்னைக்கு இவர் தான் வந்து நம்மளை கூட்டிட்டு வந்தாப்ல. பின்னாடி வந்து பீரிங் வண்டி நிற்கிது. பீரிங் வண்டி என்ன அதோட சேர்த்து அந்த மிலிட்ரி வேணும் 2. நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு இந்த இடத்துல பாம்பு போடுவான்னு நினைக்கிறேன். எப்போவும் அந்த வெடி போட்டாதான் அந்த வெடி போட்டதோட பாம்பு சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கு தண்ணி ஃபுல்லா வந்து நல்லா அருமையா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரிக்கு அந்த ரோஜா செடிகள், மல்லிகை செடி ஃபுல்லா கேமரா அங்கங்கேயும் சரியான கேமரா இருக்குங்க. எல்லாமே லைவா தான் போய்கிட்டு இருக்கு. வாங்க அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லுப்போம். நம்ம கைகள்லாம் அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கண்டா அபுதாபிக்கு, இந்த பள்ளி உள்ளக்க வாங்க. ஆனா கொஞ்சம் வெள்ளனுமே வந்துருங்க. இந்த நோம்பு டைம்னால நம்ம சாயங்காலம் டைம் தான் கிடைச்சிச்சு. நீங்க வந்து என்ன இங்க சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப இடம் இருக்கு. நீங்க காலையிலேயே வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் அழகா நீங்க சுத்தி பார்க்கலாம். இந்த பள்ளியை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. அதே மாதிரிக்கு அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லுமே வந்து அவங்க கீழே ஃபுல்லா தண்ணி வச்சிருக்காங்க. மனோரம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லா வந்து யாரும் உட்காரக்கூடாது. ஆமா, உட்காராம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். மக்களும் வந்து அங்கிட்டு இங்கிட்டு திரண்டு போய்கிட்டு இருக்காங்க. குடும்பம் குடும்பமா இங்க வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கைகள்லாம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி போட்டோவும் வீடியோ எடுத்து அப்படியே எல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பள்ளி உள்ளக்க போகலாம்னு சொல்லிட்டு போனா டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நம்ம வந்து ஏரியா மாத்தி இப்ப நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம ஜென்ஸா உட்காருவோம்ல அந்த இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். போற வழியில மக்களோட பாருங்க. இது வந்து நம்ம பள்ளியோடைய வலது புறத்துக்கு வந்தாச்சு. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கோம். ஃபுல்லா அந்த பள்ளியோடைய ரைட் ஹேண்ட் சைட்ல இங்கிட்டு வந்தோம்னா கேட் நம்பர் வந்து 8க்கு வந்தாச்சு. நம்ம அதாவது நம்ம நுழைஞ்சது வந்து 3ஆம் நம்பர் கேட்ல நுழைஞ்சோம். இப்ப 8ஆம் நம்பர் கேட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவு தொலைக்கு இங்க வந்தாச்சு. இப்படியே ஒவ்வொரு இடமா வந்து எப்படின்னா ஆளுகளை ஃபுல்லா அங்க இருந்து ஃபுல் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஃபேமிலிக்குன்னா தனி. இங்க பாருங்க, இந்த இடம் ஃபுல்லா ஒன்றும் ஃபுல்லா ஆகல. அப்படியே ஒவ்வொரு ஏரியாவா ஃபுல் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு பாக்ஸ் ஒரு பக்கத்துல எல்லாமே இருக்கு. உள்ளக்க இதுல ஒண்ணு என்ன அப்படி சொன்னா எல்லா பாக்ஸ்லயும் 500 ரூபாய் இருக்குங்க. ஆமா, கண்டிப்பா வந்து உள்ளக்க வந்து 500 கிராம்ஸ் வந்து ஒவ்வொரு பொட்டிலையும் இருக்கும். அது சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. யார் யாருக்கு கிடைச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்து என்ன போகும். உள்ளக்க இது உண்மையிலேயே வந்து இந்த பள்ளிவாசலை பொறுத்த அளவு இந்த மரங்கள் தாங்க. இந்த பெருச்சம்பள மரம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் வந்து இப்பதான் சீசன் வந்து இப்ப இதா இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாசம் போனுச்சுன்னா காய்னா பெருசா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பழத்தை பிடிங்கி சாப்பிடலாம். வாங்க அடுத்து என்னென்ன இருக்கு பார்ப்போம். நம்ம கைகள்லாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம லைன்ல போய்கிட்டு இருக்கோம். அதாவது உள்ள போய் உட்கார்றதுக்கு நம்ம அந்த லைன்ல போய்கிட்டு இருக்கோம். அந்த லைன்ல போய்கிட்டு இருக்கையில பாருங்க, வெறும் நம்ம ஆளுகளா போறோம். ஆனா இங்க வந்து பெரிய பெரிய இதுதாங்க.
ஒரு லைன்ல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 300-400 பேர் உட்காரக்கூடிய லைன். பெரிய இடம்ங்க. நாங்க உட்கார்ந்து இருக்கிற ஏரியாவுல மட்டுமே எப்படியும் ஒரு 10,000 பேருக்கு மேல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுல மட்டும் அடுத்தடுத்து அதே மாதிரிக்கே ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்ப நாங்க போன டிபார்ட்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல உட்காரலாம். அந்த இடம் மட்டுமே வந்து அவ்வளோ ஒரு இது. இதே மாதிரிக்கே டென்ட் வந்து தனித்தனியா டீமை போட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ராம்நாத் கை அந்த வர்றாப்ல அவர் தலைமையில தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். பாருங்க, அடுத்து வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இதான் நம்ம இங்க இருக்கிற நோம்பு திறக்கக்கூடிய உள்ள ஏரியா. ஒரே சைட்ல நம்ம எல்லாரும் உட்கார்றோம். இப்ப வந்து நமக்கு பிரியாணி வந்துருச்சு. பிரியாணில வந்து சிக்கன் பிரியாணி, அதாவது எப்படின்னா பாதி கோழி இருக்கு அதுல. ஆமா, பாதி கோழி. அதுல எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க. இப்படியே ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஓகே, ரெடி ஆயிருச்சு. அந்த நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம நெருங்கியாச்சு. சூரியன் மறைய போகுது. மக்கள் ஒன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு மக்கள் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஏரியா மட்டுமே 10,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இதே மாதிரிக்கு 10லேருந்து 8 வரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும். நம்ம சாதிக்கு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ரெடியா இருக்கிற அப்படி நோம்பு திறக்கிறதுக்கு எல்லா மக்களும் துவா கேட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, அபுதாபில வந்து நம்ம ஏர்போர்ட் பக்கத்திலேயே இந்த பள்ளிவாசல் இருக்கு. இந்த பள்ளிவாசல்ல வந்து நோம்பு திறக்கிறதுக்கு வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல அல்லாவுடைய கிருபையில நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கேன் இந்த பள்ளிக்கு. கூட்டத்தை பாத்தீங்க, எல்லாம் வந்து அழகா செட் பண்ணி ஆளுக்கு ஒரு பொங்கல்ல உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அருமையான சிக்கன் பிரியாணி, ஒரு பேரிக்காய், ஒரு ஆப்பிள், ஒரு ஈத்தம்பழம் பாக்கெட்டு, ஒரு சாலட்டு, அழகான கழனி, நம்ம ஊர்ல போடுற கழனி, ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு லெவனாப்பு, அழகான ஒரு வாட்டர் போத்தங்க. இவ்வளவுதான் நோம்பு திறக்கிறதுக்கு ஸ்பெஷலு. ஆமா, நோம்பு திறக்க அந்த என்ன ஆயிருச்சு. நம்ம மக்கள் எல்லாம் ரெடியா அதுவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நோம்பு திறத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க சொல்லிட்டாங்க, வாங்க நோம்பு திறக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பா நோம்பு திறந்து ஸ்பெஷலா முடிச்சாச்சு. இன்னும் பாருங்க, மக்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு சாப்பிடாமையும் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து வேற லெவலுங்க. இப்போ நம்ம நோம்பு திறந்து முடிச்சுட்டு தொழுவைக்கு நேரமாச்சு. வாங்க அப்படியே என்ன செய்யறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படியே போய்கிட்டு அடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து மகரிப் தொழுவை முடிக்கிறோம். மகரிப் தொழுவை முடிஞ்சதோட பள்ளியாசல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாங்க, இதான் வந்து நம்ம மகரிப் தொழுவை போகக்கூடிய அந்த ஷேக் சையத் மஸ்ஜித்ல வெளியிலேருந்து உள்ள நம்ம போறோம். வாங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க லைட்டு போட்டதோட. வெளியில இது பக்கத்துல பாக்குறதுனால இப்படி இருக்கு. நம்ம வந்து ரோட்ல போயில கொஞ்சம் வெளியில பார்த்தோம்னா இதை விட நல்ல அருமையா இருக்கும். இங்க பாருங்க, தண்ணிய பாருங்க எந்த அளவுக்கு சும்மா அப்படியே கடல் தண்ணி மாதிரி கிடக்கு பாருங்க, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு. உண்மையில பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு. சரி வாங்க, இது வந்து அப்படி ஒவ்வொரு தூணுகளும் அலங்கரிக்கப்பட்டு அந்த லைட் மூலியமா இருக்கு. அதோட என்ன செய்யறோம், நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு அடுத்து நம்ம பள்ளிவாசல உள்ள நோக்கி நம்ம போறோம். இது ஃபுல்லா வந்து வெளியில உள்ளது. வாங்க, இந்த மணவரம்னா பார்க்கையில எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃபுல்லா வெளியில ஃபுல்லா அந்த பார்க்கிங் லைட்டு, மணவரம்ல வந்து ஃபுல்லா லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா வந்து அது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அதை சரி பண்ணிடுவாங்க. நம்ம அடுத்து என்னென்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் பார்ப்போம். இந்த தண்ணியை பார்க்க தாங்க அப்படியே வந்து நம்ம ஊர்ல குளத்துல கிடக்குற மாதிரி தண்ணியே இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இந்த பராமரிச்சு அந்த டைல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தண்ணியை ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளி உள்ளக்க போறோம். பள்ளிவாசல் உள்ளக்க பாருங்க, இது வந்து வெளியில உள்ள அந்த ஒரு இது உண்மையிலே பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. வாங்க, பள்ளி உள்ளக்க வந்து இது வந்து வெளியில உள்ள பள்ளி. அடுத்து உள் பள்ளிக்கு போறோம். தொழுவ வைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போறோம். அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா வந்து பாக்குறதுக்கு இவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அந்த அளவுக்கு லைட்லாம் போட்டு அந்த டைல்ஸ்லாம் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு டிசைனா இருக்கு.
கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போய் பார்ப்போம். வாங்க உள்ளக்க போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாவ்! ச்சே! சொல்ல தேவையே இல்லைங்க. உண்மையிலே வந்து வேற லெவலுங்க. நம்ம பாஷையில சொல்லப்போனா வந்து வேற லெவலு. உண்மையிலே வந்து இந்த பள்ளிய பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அப்ப இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. உண்மையிலே வந்து சூப்பர். வாங்க அடுத்து வந்து இந்த பள்ளி உள்ளக்க லெஃப்ட்லேருந்து நம்ம போய் பார்க்குறோம். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த பள்ளியோடைய வந்து உள்பள்ளி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. உண்மையிலேயே பார்க்கக்கூடிய அப்படியே உண்மையில உடம்புலாம் புல் அரிக்குது. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த லைட் இந்த லைட்ல வந்து எவ்வளோ தங்கம் சேர்த்திருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த லைட்ல வந்து அவ்வளோ தங்கங்கள சேர்த்திருக்காங்களாம். கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது ஒரு கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஷேக் சையது பள்ளியில உள்ள லைட்டு, அதுல என்னென்ன மெட்டல் கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து கோல்டுனா அதுல கலந்திருக்காங்களாம். அடுத்து நம்ம என்ன செய்றோம், இந்த பள்ளி உள்ளக்க வந்து அப்படியே மேல ஃபுல்லா சீலிங் ஃபுல்லா பார்க்குறோம். பார்த்து முடிச்சதோட அடுத்து என்ன செய்றோம், அந்த பக்கத்து போறோம் வாங்க. நம்ம கைகள்லாம் அப்படியே மேல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா வீடியோ எடுக்குறாங்க அங்கிட்டும் இங்கிட்டுமா. இந்த பள்ளியோடைய இதே வந்து அவ்வளோ ஒரு ஹைட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். தரையிலேருந்து மேல வரையும் 40 அடிக்கு மேல தான் இருக்கும். இந்த அளவுக்கு இந்த பள்ளி. இங்க பாருங்க. சும்மா பார்க்கறதுக்கே அப்படி சும்மா எவ்வளோ இதா இருக்கு பாருங்க. இதே மாரிக்க லைட்டு இந்த பள்ளி உள்ளக்க 3 இடத்துல 3 இது இருக்கு. ஆமா. 3 இடத்துலயும் அந்த பள்ளியில வந்து லைட்டு தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இதுதான் வந்து மெம்பர் படி. இந்த பள்ளிவாசல்லயே மெம்பர் படிய பார்த்தீங்களா எப்படி முடிக்கோனா இருக்குன்ட்டு. அதுதான் மெம்பர் படி சின்னது. அடுத்து வந்து நம்ம இப்படி ஒவ்வொன்னா பார்க்குறோம். எவ்வளோ ஹைட்ல இருந்தாலும் அந்த உள்ள உள்ள கோபுரங்கள், டைல்ஸ், அந்த பூ, அந்த குர்மா எழுத்துகள், அந்த டிசைனிங் உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்குங்க. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லைட்ல உள்ள வந்து பெரிய சீக்ரெட்லாம் இருக்கு. நீங்க கண்டிப்பா நம்ம அடுத்து என்னன்னு சொல்றேன். இப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து என்னத்த பார்க்க போறோம்னா கிளாத். இங்க உள்ள டைமிங் வந்து இது வாட்ச பாருங்க, தொழுவக்கூடிய வாட்ச எல்லா டைம்லயும் வருது, அரபுலயும் வருது. அதான் ஒண்ணு ஒரு ஒரு விசேஷம். அடுத்து என்ன சொல்றோம், பள்ளியே இதான் ஷேக் சையது பள்ளியோடைய உள்ளக்க உள்ள வந்து ஒரு அருமையான ஒரு டவருங்க. இது உள்ளக்க வந்து அந்த அளவுக்கு எல்லாமே வந்து சும்மா கோல்டுல உள்ளது. பள்ளி வந்து சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா அபுதாபி பக்கத்து வந்தீங்கன்னா இந்த ஷேக் சையது பள்ளியை கண்டிப்பா சுத்தி பாருங்க. இந்த பள்ளியோடைய சிறப்பு வந்து பயங்கரமா இருக்கும். உண்மையிலே வந்து அழகான பள்ளி. எல்லாம் ஃபுல்லா வந்து மார்பிள்ஸ், ஃபுல்லா ஒயிட் அண்ட் கோல்டு தான். உண்மையில பள்ளி உள்ளக்க பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்து. நம்ம வந்து இங்கே இசா தொழுவத்துல நம்ம திராவியா தொழுதுட்டு தான் போனோம் அந்த பள்ளியை விட்டு. எல்லா நோம்பு நாளையில வந்து மிக சிறப்பான ஒரு இது. நம்ம ராம்நாட்டு கைகள், நம்ம ஊர் ஆளுகள்லாம் எல்லாருமே ஃபுல்லா நின்றோம். கண்டிப்பா வந்து இதை சுத்தி பார்க்கறதுக்கு உண்மையில அந்த நோம்பு டயத்துல எனக்கு ஒரு டைம் கிடைச்சிச்சு. நானும் இந்த பள்ளிக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதோட வந்து ஃபுல்லா எடுத்தேன். உண்மையில வந்து பள்ளி வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. உள்ளக்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அம்மாடி அந்த அளவுக்கு நம்ம இதே இருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் மக்கா மதீனாவெல்லாம் போனோம்னா எப்படி இருக்கும். இப்போ இதை விட சூப்பரா இருக்கும். இந்த பாருங்க எல்லாம் வந்து தொழுவைக்கு வந்து ரெடியா உட்காந்துருக்காங்க. இசா தொழுதுட்டு திராவியா தொழுவதுக்காண்டி நேரமும் கடந்து போய்கிட்டு இருக்குது. உண்மையில இதை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசே இல்லை. கண்டிப்பா நம்ம VPM333 nisar__ அண்ட் விலாக்ஸ் நம்ம சேனலை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பள்ளியோடைய மிக சிறப்பே வந்து இந்த விளக்கு தாங்க. இந்த கோபுர விளக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 விளக்கு கிட்ட இருக்கு அந்த லைட்டு. உண்மையிலே வந்து எல்லாமே கோல்டில் உள்ளது, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நைட் நேரத்தில் இல்லை, எனி டைமுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க டைமிங் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் நோம்பு நாளையில் வந்து எங்களுக்கு டைம் கிடச்சி போய் பார்த்தோம். கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் வந்து என்னைக்காச்சும் தான் கிடைக்கும். இங்கே பாருங்க நாங்கள் தொழுவு முடிச்சிட்டோம். அடுத்தடுத்து தொழுவையும் நடந்துக்கிட்டு இருக்கு வெளியில். நாங்கள் இசா தொழுதுட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்க இசா தொழுவை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க.
எல்லாம் அங்கங்க நடந்து இது வந்து பெரிய ஒரு வறண்டா மாதிரி உள்ளது இந்த இடம். பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்க அபுதாபி பக்கத்து வந்தீங்கன்னா இந்த ஷேக் சயீத் மஸ்ஜித் கண்டிப்பா வந்து டிராவல் பண்ணி பாருங்க. உண்மையிலே வந்து பள்ளி சூப்பரா இருக்கும். நீங்க பகலையில பாக்குறத விட பகலையில வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா நைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் லைட்ஸ் இருக்கு. லைட் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து சூப்பருங்க. கண்டிப்பா நீங்க வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அபுதாபியை விட்டு வந்துட்டு போறதுக்கு. அதோட திரும்ப நம்ம வந்து எங்க போய்கிட்டு இருக்கோம், இப்ப அவுட்டர்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம பள்ளிவாசலை விட்டு. இது வந்து அந்த அபுதாபியை விட்டு போயில ஒரு பாலம். உண்மையிலே வந்து லைட் சூப்பரா சொடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரியே இருக்கு. உண்மையில அருமையான ஒரு இடங்க. கண்டிப்பா நமக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஷேக் சையத் பள்ளிக்கு வரோம். இது வந்து நம்ம பள்ளியுடைய வெளி தோற்றங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்கு பள்ளியுடைய தோற்றம். நம்ம கைகள்லாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ராம்நாடு கை, புதுக்கோட்டை கை, எல்லா கைகளும் எல்லா ஊர்களும் நம்ம வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பல நாட்டோடைய மக்கள்கள் இங்க இருக்கிறாங்க. நோம்பு திறக்கிறதுக்காடி ஸ்பெஷலா பாருங்க. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. கண்டிப்பா உண்மையிலேயே வந்து இது வேற லெவலுங்க, சொல்ல தேவையே இல்லை. இந்த பள்ளியை பார்க்க ரொம்ப ஒரு ஆசையா இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க இந்த அபுதாபி பக்கத்து வந்தீங்கன்னா இந்த நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம ரெடியா உட்காந்துருக்கோம். நம்ம கைகள்லாம் எல்லாம் உட்காந்து எல்லாம் மொங்குசை பிரிக்கிறாங்க. நம்ம சேனலை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மீண்டும் மீண்டும் வந்து நான் சொல்றேன், என்னோட நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய் பாய், see you, டேக் கேர்.